ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காசி ஜாதகம். பல பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் தான். ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் கன்சல்டேஷன் எடுத்தார். ஃபோன் பண்ணி பேசும்போது சொன்னார், நான் இப்போ தான் என்னோடய ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவருக்கு வேலை இல்லாமல் இருக்கார். ஸோ அப்போ உங்களுடைய ஜாதகம் காசி ஜாதகம். ஸோ கண்டிப்பாக காசிக்கு உடனடியாக நீங்கள் போயிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஜோசியர் சொல்லியிருக்கார். இவர் என்கிட்ட கேட்குறார், சார் உண்மையிலே என்னோட ஜாதகம் காசி ஜாதகமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஆமாங்க, உங்கள் ஜாதகம் காசி ஜாதகம், என் ஜாதகம் ராமேஸ்வரம் ஜாதகம். இதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் பெங்களூர்லேருந்து ஒரு அம்மா பேசினாங்க. அந்த அம்மா ஜாதகம் கொல்கட்டா காளி ஜாதகம் அப்படின்னு சொன்னேன். இது கேட்ட உடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நீங்களே கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள். காசி ஜாதகம் அப்படின்றது யார் என்ன எப்போ சொன்னது அப்படின்னா, நெல்லை வசந்தன் ஐயா சொல்லியிருக்காரு சில பேருக்கு. அப்படின்றதுனால இன்னைக்கு பல பேர் அதை எடுத்து சனி இந்தந்த கட்டத்தில் இருந்தால் காசி ஜாதகம், உடனடியாக காசிக்கு போங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் காசிக்கு போயிட்டு வர்றதுல நிறைய விஷயம் இருக்குது. அதில் போயிட்டு வரக்கூடாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக போயிட்டு வரணும். ரொம்ப நல்ல இடம், நல்ல ஸ்தலம். இந்துக்களாக பிறந்தவங்க குறிப்பாக எல்லாரும் போக வேண்டிய ஒரு முக்கியமான ஸ்தலம், நல்ல இடம், அது தப்பே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பரிகாரன்ற பேரில் இதில் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவருடைய சம்பவம் எடுத்துக்கலாமே. இவர் இப்போ தான் ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா போயிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் உட்காந்துருக்கார், வேலை இல்லை. ஸோ இப்போ அவருக்கு உடனடியாக உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்கள் காசி போயிட்டு வாங்க, காசி போயிட்டு ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு போங்க, அப்போ தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பரிகாரத்துக்கு 1 லட்ச ரூபா பில்லு வேற போட்டிருக்காரு அந்த ஜோசியர். அது வேற கணக்கு. ஸோ அப்போ இவர் என்கிட்ட கேட்குறார், சார் நான் காசி வர்றதுக்கே, அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா வர்றதுக்கே டிக்கெட் எல்லாம் போட்டு நிறைய செலவு பண்ணணும். இப்போ திருப்பி இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா திருப்பி வர்றதுக்கு இன்னும் செலவு பண்ணணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் போட்ட பட்ஜெட்டு 1 லட்ச ரூபா, அதுக்கு ஒரு செலவு. ஸோ இவ்வளோ செலவு இருக்கே, இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு வேலையே கிடைக்குமா சார் அப்படின்ற மாதிரி அவர் கேள்வி கேட்டார். விஷயம் என்ன தெரியுமா? பக்தியில் இன்னைக்கு நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு, பக்தியே வியாபாரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி உலகம் போயிட்டு இருக்கு. அதாவது இது எல்லாருக்குமே ஒத்து வருமானா ஒத்து வராது. இப்போ காசு, இப்போ என்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்தவங்களுக்கே சில பேருக்கு சொல்லியிருக்கேன், கர்ம வினைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் காசியில் ஒரு தடவை போயிட்டு பண்ணிட்டு வாங்க, காசிக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சின்ன பரிகாரம் தான். பெரிய பட்ஜெட் எல்லாம் கிடையாது. நான் யாருக்கிட்டையும் பணமும் வாங்குறது இல்லை. பரிகாரம்னா நீங்கள் போயிட்டு வாங்க. குறிப்பாக போய் நான் சொல்கிற பரிகாரம் அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றது தான் செலவாகுமே தவிர, மற்றபடி அங்கே போயாச்சுன்னா பெரிய செலவு கிடையாது. நீங்கள் இங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து காசி ஒருத்தர் போயிட்டு வராதுன்னா நீங்கள் போயிட்டு வர செலவு தான் செலவு, அதை தாண்டி பெருசாக செலவு இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் நான் சில பேருக்கு பரிகாரம் சொல்லுவேன். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, என்ன சார் போயிட்டு வர்றதுக்கே காசு அதிகமாகுதே சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், சரி இப்போ போக முடியலன்னா கூட பரவாயில்ல, பிளான் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கையில் பணம் இருக்கும்போது ஃப்யூச்சரில் எப்பயாவது பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது, இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பும். நான் உடனடியாக நீங்கள் இன்றைக்கே போயாகணும், அடுத்த வாரமே நீங்கள் காசி போயாகணும், அப்போ தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு ஒரு இந்த இடத்துலேருந்து அங்கே போயிட்டு வர்றது, அவ்வளோ பணம் செலவு பண்ணுறது அப்படின்னு சின்ன விஷயமா இருக்கும். எல்லாருக்கும் கிடையாது. இப்போ ஒருத்தருக்கு 10,000 ரூபா சாதாரண விஷயமா இருக்கும். சில பேருக்கு 10,000 ரூபா கொஞ்சம் மாத பட்ஜெட்டில் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் 10,000 ரூபா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒரே விஷயம் ஒத்து வராது. ஸோ அப்போ இந்த நபர், இந்த ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நபருக்கு பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வேலை இல்லாமல் இருக்கார். வேலை எப்போ கிடைக்கும், என்ன பண்ணணும், அவ்வளோதான், சிம்பிளான விஷயந்தான். ஸோ அப்போ அவர் ஜாதகத்தை பார்த்தோம்னா வேலை இன்னும் 2 மாதத்துலேயே வேலை கிடச்சிரும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் அதெல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க, ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், கிடச்சிரும். அதுக்கப்புறமேட்டு காசு எப்பயாவது போகணும்னு தோணியாச்சுன்னா இந்தியா வரும்போது பொறுமையாக போனால் போதும், அது ஒன்றும் இதுவெல்லாம் கிடையாது. மற்றபடி அவர் சொன்னாமே 1 லட்ச ரூபா செலவுக்கெல்லாம் அவங்க ஒன்றுமே இல்லை, நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் அங்கே காசியில் போய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சிம்பிளான விஷயம் தான் சொன்னேன். இப்போ இந்த கேள்வி வரும், இப்போ காசி ஜாதகம் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே. இந்த நபர் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கன்சல்டேஷன் எடுத்த சில பேர் சொல்லியிருக்காங்க காசி ஜாதகம் சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. எந்த ஜாதகத்தை பார்த்தாலும் காசி ஜாதகம், ஏன்னா கர்ம வினைகள் அதிகம் இருக்குது அப்படின்றாங்க. அதாவது கர்ம வினைகள் இல்லாத ஜாதகம் உலகத்தில் கிடையவே கிடையாது. கர்ம வினைகள் இல்லவே இல்லை அப்படின்னா நம்ம பிறந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்த மனுஷனாக பிறந்துட்டானாலே உறுதியாக கர்ம வினை உண்டு. இல்லைன்னா அவன் மனுஷனாக பிறக்க வேண்டிய அவசியம் துளி கூட கிடையாது. ஏதாவது காரியம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அவன் மனுஷனாக
பிறந்து என்ன படாத பாடுபட்டு இருக்கான், வேலை பார்க்குற இடத்துல என்ன மாதிரியான இக்கட்டான சூழ்நிலை, குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள், வீட்டில் இருக்கிறவங்களால என்ன மாதிரி பிரச்சனைகள், என்ன மாதிரி மனக்கசப்புகள், மன வேதனைகள், மன வலிகள், பண விரயம், இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், உடல் உபாதைகள் எவ்வளவோ இருக்குது ஒவ்வொருத்தருக்கு. இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையால் மட்டும்தான் வருது. ஸோ அப்போ வந்து யார் ஜாதகம் தான் காசி ஜாதகம் அப்படின்னா எல்லா ஜாதகமும் காசி ஜாதகம், அல்ல மாற்று கருத்தே இல்லை. இப்போ எல்லாருமே வந்து காசிக்கு போயிட்டு வர வேண்டிய ஜாதகமா அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய ஜாதகம் தான். அதாவது காசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே காசி போயிட்டு வந்த உடனே உங்கள் கர்மா எல்லாம் போயிடுமா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் காசி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வாழ்க்கையில் பல பேருக்கு ஒரு நல்ல திருப்பம் ஏற்படும், நல்ல மாற்றம் ஏற்படும், அதில் டவுட்டே வேண்டாம். அதாவது நான் வந்து 2012 முதல் முறையாக காசி போனேன். அந்த காசி போயிட்டு வந்த உடனே டக்குன்னு ஒரே நாளில் வாழ்க்கை மாறிடுச்சா, ஒரே நாளில் நான் காரு பங்களா எல்லாம் வாங்கி செட்டில் டவுன் ஆகிட்டேனா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆனால் அந்த 2012 என்ன நடந்தது, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஏதாவது மாற்றம் நடந்ததா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றம் நடந்தது. என்ன, ஒரு தெளிவு கிடச்சிது, ஒரு வந்து ஆன்மீக தேடலுக்கு உண்டான ஒரு நிறைவு, மன நிம்மதி, ஒரு முக்கியமான லைஃப்பில் வந்து ஒரு நல்ல முடிவு. ஒரு சொல்லுவோம் இல்லையா, மதில் மேல் பூனைன்னு, இந்த பக்கம் போகலாமா இல்லை அந்த பக்கம் போகலாமா, முழுசாக ஜோசியத்தை கன்சல்டேஷனே வந்து தொழிலாக எடுக்கலாமா, முழு ஜோதிடரா, முழு நேர ஜோதிடரா, ஜோசியம் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு தொழிலை எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தேன். இங்கே போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு அந்த குழப்பம் போய் முழுசாக நம்ம ஜோசியர் தான், நம்ம பிறந்த நோக்கம் இதுதான் அப்படின்ற மாதிரி தெளிவடைஞ்சு முழுசாக இந்த லைனுக்கு வந்தது இந்த 2012 மேலே. ஸோ அப்போ ஒரு பெரிய கிளாரிட்டி கிடச்சிது எனக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பல பேருக்கு இப்போ காசி போயிட்டு வரவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி உறுதியாக கிடைக்கும். ஸோ அப்போ வந்து எல்லாருமே போயிட்டு வரலாமான்னா டெஃபினட்டாக போயிட்டு வரலாம். இது வந்து கோயில் தான், நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கல்யாணம் ஆகாதவங்க போகக்கூடாது, ரொம்ப வயசானவங்க தான் போகணும் அப்படிலாம் கிடையாது. காசி வந்து இன்றைக்கி போனோம்னா டெஃபினட்டாக எல்லாருமே போயிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதில் இன்னொரு விஷயம், காசியில் போயிட்டு வந்தோடனே நிறைய பேர் அந்த கங்கையில் பார்த்தாச்சுன்னா அவங்க போட்டுட்டு இருக்க ட்ரெஸ்ஸு ஜட்டி அதெல்லாம் போட்டு வந்துடுவாங்க. ஏன்னா கர்மா போயிடுமா, அது எப்படின்னு தெரில. அவங்க போடுற ஜட்டியில் தான் கர்மா இருக்கா, இது என்ன கணக்குன்னு புரியல. கர்ம வினைகள்னால் நம்மளுடைய உள்ளத்தில், உடம்புல, நம்மளுடைய அணுக்களில் சேர்ந்து இருக்கிறது தான் கர்ம வினை. அது புரியல நிறைய பேருக்கு. அங்கே போய் ஜட்டியை போட்டு வந்தால் கர்மா போயிடும் அப்படின்ற மூட நம்பிக்கையெல்லாம் இன்றைக்கும் அங்கே நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் சரி, திருநள்ளாரும் சரி. காசி போயாச்சுன்னா சாமியை கும்பிடுங்க, பயபக்தியோடு கும்பிட்டுட்டு வாங்க, கங்கையில் நீராடிட்டு வாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அங்கே அதை விட்டுட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இடத்தையும் அசுத்தப்படுத்திட்டு வர வேண்டாம். இதுதான் விஷயம். இப்போ இன்னொரு விஷயம் சொல்லலாம். அப்போ காசிக்கு போயிட்டு வரவங்க இந்த ஒரு காய்கனியை விடணும் அப்படின்ற இதெல்லாம் சொல்லுவாங்க. நான் வந்து பாவக்காவை விட்டுட்டேன், காசி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கத்திரிக்காயை விட்டுட்டேன், நான் உருளைக்கிழங்கை விட்டுட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. நான் கொய்யாக்காவை விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அதெல்லாம் விடணுமா அப்படின்னா அதெல்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது காசிக்கு போயிட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய தீய குணத்துலேருந்து ஏதாவது ஒரு குணத்தை விடணும். ஒருத்தர் அப்பப்போ ரொம்ப கோவப்படுறார் அப்படின்னா அவர் கோவத்தை விடணும். ஒருத்தருக்கு கர்வம் அதிகமாக இருக்குது, நான் பெரிய பதவியில் இருக்கேன், நான் பெரிய வந்து ஆஃபீஸர் அப்படி இப்படின்னு கர்வம் சில பேர் பார்த்துருப்போம். எங்கே போனாலும் அதையே சொல்லிட்டு இருப்பார், நான் யார் தெரியுமா, அந்த ஆஃபீஸில் வந்து கேட்டுப்பார், எனக்கு இருக்கிற செல்வாக்கு பவரு என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் சொல்லுவாங்க. நானே யோசிப்பேன், இப்போ என்கிட்டயே பல பேர் சொல்லியிருக்காங்க, நான் வந்து பெரிய ஆள், என்னை வந்து அங்கே விசாரித்து பாருங்கள், எல்லாருக்கும் எனக்கு அது தெரியும், நான் சொன்னால் தான் அங்கே வேலையே நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் யோசிப்பேன், நான் வந்து சாதாரண ஜோசியர் தான், அந்த ஆஃபீஸில் வந்து இப்போ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வேலையும் கிடையாது, நான் எதுக்கு சும்மா வந்து அந்த ஆஃபீஸில் வந்து உங்களை பற்றி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி நானே யோசிப்பேன். அது ஏன்னா சில பேரோட இதுவே அப்படி தான், சுபாவம். எங்கே போனாலும் இப்போ அந்த தற்பெருமை, அந்த கர்வம் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதுவே ஒரு தீய பழக்கம். ஸோ அதை விடணும். சில பேருக்கு பொறாமை எண்ணம் அதிகமாக இருக்கும். ஐயோயோ இவன் இவ்வளோ சம்பாதிக்கிறானா, ஐயோ இவன் சொந்த வீடு வாங்கிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு வீடு கட்டானா இவனுக்கு வைத்தறிச்சல் வந்து. ஸோ அந்த மாதிரி பொறாமை குணம் அதிகமாக இருக்கிறவங்க பொறாமையை விட்டுட்டு வரணும். இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு தீய பழக்கம் உண்டு. சில பேருக்கு குடிப்பழக்கம் சொல்லலாம், சில பேருக்கு எப்பயுமே ஸ்மோக்கிங் ஹேபிட் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு குறிப்பாக பெண்களுக்கு எப்பயுமே
ஊர் கதை பேசுறது, புரளி பேசுறது, அந்த அவன் சரி கிடையாது, அவன் பொண்டாட்டி சுத்தமாக மோசம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு விஷயம் தெரியுதோ இல்லையோ சும்மா புரளி பேச வேண்டியது. இது பல பெண்களுக்கு இருக்கக்கூடிய தீய குணம். ஸோ இந்த மாதிரி தீய குணத்தை ஏதாவது விட்டுட்டு வரணும் காசியில் போயிட்டு. அதை விட்டுட்டு பாவக்காய் சாப்பிட்றது ஏதோ 2-3 மாதத்துக்கு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பாவக்காய் கொஞ்சோண்டு சாப்பிட போகிறான். அந்த பாவக்காவை நான் விட்டுட்டேன் அப்படின்னு பெருசாக தியாகம் பண்ண மாதிரி வந்து பில்டப் கொடுக்குறது. நான் பாவக்காய் விட்டுட்டேன், கத்திரிக்காய் விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி. இது விடுறதுனால இப்போ யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. அதாவது சிவபெருமானுடைய அவதாரத்தில் பிச்சாடனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவதாரம். அதில் சிவபெருமான் திருவோடு, அந்த கையில் தட்டு சொல்லுவான் இல்லையா, ஓடு, அந்த திருவோடு மாதிரி ஒரு திருவோடை ஏந்திட்டு வருவார். பிச்சை கேட்பார். என்ன அவர் பிச்சை கேட்பார்? இப்போ சிவபெருமானுக்கு என்ன தேவை? காசு தேவையா? தேவையில்ல. சாப்பாடு தேவையா? தேவையில்ல. அப்போ என்னதான் அவர் கேட்குறார் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆணவம், மாயை, கண்மம், இந்த மாதிரி 3 மலத்தையும் அவர் வந்து பிச்சையா கேட்குறார். ஸோ இதெல்லாம் கொடுத்தாதான் நம்ம வந்து சிவபெருமான் கிட்ட நெருங்க முடியும், முக்தியை நோக்கி போக முடியும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான மலத்தை, தீய பழக்கங்கள், தீய எண்ணங்கள், இதெல்லாம் தான் குறைக்கணும், கொடுக்கணும். அதை விட்டுட்டு நான் காசிக்கு போயிட்டேன், நான் அதை விட்டுட்டேன், வாழைப்பழத்தை விட்டுட்டேன், கத்திரிக்காய் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுல 10 பைசா பிரயோஜனம் இல்லை. அது தெளிவாக புரிஞ்சுப்போம். இன்னைக்கு இந்த காசி பரிகாரம்னு சொல்லிட்டு ஏன் இவ்வளோ ஜோசியர் சொல்றாங்க? அது முக்கியமான கேள்வி இல்லை, யோசிக்கணும்ல. இதுதான் எல்லாருமே பண்றது. புளியை பார்த்து பூனை சூடு போடுறது. அதாவது கன்னிராசின்னு ஒரு படம் இருக்கும், அது பழைய படம். பிரபு சார் வந்து ஹீரோவா நடிச்சிருப்பார். அது ஒரு நல்ல கதை. அப்போ பிரபு சாரும் அவங்களோட அக்கா பொண்ணும் லவ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் ஓகே, வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்கிற ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அப்போ ஜோசியம் பார்க்க போகும்போது அந்த ஜோசியர் சொல்லிடுவார், அந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம், கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா பையனை போட்டுரும், பையன் வந்து மண்டையை போட்டுருவான், செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா உயிரே போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு படத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த படம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் நிறைய ஜோசியர் செவ்வாய் தோஷமா, ஐயோயோ ஆளை போட்டு தள்ளிடும், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, பையனுக்கு இல்லை, கல்யாணம் பண்ணி வச்சதுன்னா பையன் போயிடுவான், பையனுக்கு செவ்வாய் தோஷம், பொண்ணுக்கு இல்லை, பண்ணி வச்சிங்கன்னா பொண்ணு போய் சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஊரில் எல்லாருமே பொருளி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லா ஜோசியரும். இது எல்லாம் எப்போத்துலேருந்து அப்படின்னா அந்த ஒரு படம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான். அதுக்கு முன்னாடி ஏதோ செவ்வாய் தோஷம் இதெல்லாம் பார்ப்பாங்க, ஆனால் ஆளை போட்டு தள்ளுற லெவலுக்கெல்லாம் யாரும் சொன்னது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு படத்தில் சொல்லிட்டாங்க. ஒருவேளை அது உண்மையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்பிட்டு நிறைய ஜோசியர்கள் அதுக்கப்புறமேட்டு தான் இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. இதே கதை தான் இன்றைக்கும் நெல்லை வசந்தன் ஐயா வந்து சொல்லியிருக்காரு சில பேருக்கு, இது வந்து காசி ஜாதகம், இந்த மாதிரி கருமணிகள் அதிகம் இருக்குது, நீ ஒரு தடவை இங்கே போய் பரிகாரம் பண்ணிட்டு வா, அங்கே போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கலாம். அவர் சொன்னது வந்து சாதா மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அதுவும் ஒரு சில பேருக்கு உச்சக்கட்ட பிரச்சனையில் இருப்பாங்க, உச்சக்கட்ட காலகட்டம், ஒரு அஷ்டமாதிபதி தசை அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட இருக்கலாம். ஸோ அப்போ வந்து ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது நீ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி அனுப்பியிருக்கலாம். அதை இன்னைக்கு ஜோசியர் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு வரவும் போகிறவங்கலாம் நீ காசி ஜாதகம், காசி போகலன்னா எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எல்லாருமே வந்து அவர் சொன்ன பரிகாரத்தை சொல்கிறாங்களே தவிர ப்ரெடிக்ஷன் யாராவது சொல்கிறாங்களான்னா ஒருத்தனும் சொல்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சொல்ல தெரியாது. இதுதான் விஷயம். ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது எங்கிட்டாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்கன்னா அதையே பிடிச்சிட்டு எல்லாருமே ஃபாலோ பண்ணுறது. கேட்டால் அதுதான் ஒரு வேளை உண்மையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களே கற்பனை பண்ண வேண்டியது. ஸோ இப்படி தான் இன்றைக்கி காசி ஜாதகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த லெவலுக்கு குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. காசி போயிட்டு வாங்க, அதில் தப்பு கிடையாது. ஆனால் காசி போனால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும் அப்படின்னா அது கிடையாதுங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி இன்னும் பல ஜோதிட தகவல்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன டவுட் இருக்கோ, என்ன சந்தேகம் இருந்தோ கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுறோம். சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.